ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। परमानन्दमाधवम्। மோக்ஷமானது கர்ம பலம் அல்ல. மோக்ஷம் என்பது அஷரீரத்தன்மை. கர்ம பலமானது ஷரீரத்தன்மை, சஷரீரத்துவம். மோக்ஷம் அஷரீரத்துவம். அஷரீரத்துவம் என்பது ஆத்மாவினுடைய சகஜ அவஸ்தா, ஸ்வபாவமான நிலை. அந்த ஸ்வபாவமான நிலையாக அது இருப்பதனால் அது நித்தியம். எது ஸ்வபாவமோ அது நித்தியம். அது ஏற்படலை, அது முன்பே இருக்கு, அது நித்தியம். அந்த நித்தியத்திலும் அது ஆத்மஸ்வரூபமானது கூட்டஸ்த நித்தியம். கூட்டஸ்த நித்தியம் என்றால் அது பரிணாமி நித்தியம் கிடையாது. அணுக்களோ அல்லது குணங்களோ மாறிக்கொண்டிருந்தாலும் அதற்குள் எத்தனை மாறுபாடுகள் இருந்தாலும் அதை அவர்கள் அந்த வாதிகள் எவ்வாறு பரிணாமி நித்தியமாக கொள்கிறார்களோ அவ்வாறு கிடையாது. அணுவெல்லாம் சேர்ந்து மற்ற பொருட்களாகவும் ஆகுது. அதில் எத்தனையோ மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்றாலும் அதே அந்த அணு சத்வரஜஸ்தமஸ் மாறிக்கொண்டிருந்தாலும் அது சத்வரஜஸ்தமஸ். இப்படி பரிணாம நித்தியம் கூட்டஸ்த நித்தியம் என்றில்லாமல் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் பரிணாமி நித்தியமாக இல்லாமல் ஆத்மா பரிணாமி நித்தியம் அல்லது பிரவாக நித்தியம், ரெண்டு பேர் உண்டு. ஆத்மாவுக்கு கூட்டஸ்த நித்தியம், ஆத்மா கூட்டஸ்த நித்தியம். அப்படி கூட்டஸ்த நித்தியமாக இருக்கும் பொழுது அதை உருவாக்க முடியாது. மோக்ஷம் என்பது கர்மத்தினுடைய பலன் என்றால் அந்த மோக்ஷம் ஏதோ ஒரு அதிகமான சுகம், அப்படிதான் கர்மத்தினுடைய பலம் இருக்க முடியுமே ஒழிய நித்தியமான சுகம் ஆக முடியாது, நித்தியமானதை உருவாக்க முடியாது. எனவே இவ்வாறு மோக்ஷமானது கர்ம பலம் இல்லை என்பதை முதலில் நிரூபித்தார்.
அதற்கு பிறகு இந்த மோட்சமானது நீங்கள் சொல்வது போல ஒரு கிரியையினால் ஏற்படுவதாக உபநிடதங்கள் காட்டுவதில்லை. ஞானத்திற்கும் மோட்சமான பலத்திற்கும் மத்தியத்தில் ஒரு கிரியையை உபனிஷத் காட்டுவதில்லை. ஏன் காட்டுவதில்லை என்றால், பஷ்யன் பிரதிபேதே பல வாக்கியங்களை காட்டினார். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, இப்படி பல வாக்கியங்களை காட்டிட்டு பிறகு எவ்வாறு பஷ்யன் பிரதிபேதே என்ற வாக்கியத்தை இங்கே அவசியம் உங்களுக்கு எடுத்து காட்டணும். ஏனென்றால் பார்க்கும் பொழுதே அறியும் பொழுதே சர்வாத்ம பாவத்தை பெற்றிருப்பதாக ரிஷி வாமதேவர் இங்கு தன்னுடைய அனுபவத்தை காட்டுகிறார். அப்பொழுது அந்த நிகழ்காலத்திலேயே எவ்வாறு பஷ்யன் பிரதிபேதே என்பது திஷ்டன் காயதி போல நின்று கொண்டே ஒருவன் பாடுகிறார் என்றால் அவர் நிற்பது பாடுவது என்பதற்கு இடையில் வேறெந்த கிரியையும் கிடையாது. அவ்வாறாகவே பஷ்யன் பிரதிபேதே பார்த்து கொண்டே தன்னுடைய சர்வாத்ம பாவத்தை அவர் அனுபவிக்கின்றார். இந்த சர்வாத்ம பாவம் தான் மோட்சம். இப்படி பல ரீதிகளால் ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் எந்த வகையான கால இடைவெளி இல்லை என்பதை நிரூபிக்கிறார். வெறும் கால இடைவெளி மட்டும் கிடையாது, கிரியையால் வரக்கூடிய கால இடைவெளி கிடையாது அப்படி என்பதை காட்டுகிறார். இப்படி இதனால் என்ன நிரூபணமாகிறது? ஞானத்தால் மோட்சம், இடையில் எந்த கிரியையும் கிடையாது. சரி, ஆனால் ஞானத்தால் மோட்சம் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ ஞானத்தால் மோட்சம் என்று சொல்லும்பொழுது அப்பொழுதும் மோட்சம் ஒரு ஞானத்துடைய பலனாகிறதே, கிரியையோட பலன் கிடையாது, ஞானத்துடைய பலனாகிறதே. இப்போ ஞானத்துடைய பலன் ஆகும் பொழுது அதற்கு உற்பத்தி இருக்கே. உற்பத்தி இருக்கும் பொழுது கிரியையினுடைய பலனுக்கு எவ்வாறு அழிவுண்டோ நித்தியமாகாதோ, அதே போல் ஞானத்துடைய பலனாக இருக்கும்பொழுது அதற்கும் அழிவு உண்டு இல்லையா, அது நித்தியமாகாது இல்லையா என்று ஒரு ஆக்ஷேபம் மனதில் அவரை வைத்துக்கொண்டு, பாஷ்யக்காரே தன்னுடைய இதயத்தில் வைத்துக்கொண்டு இந்த விளக்கத்தை தரார். இது முக்கியமான பகுதி, படிப்போம். त्वं हि नः पिता यो अस्माकम् अविद्यायाः परम्पारं तारयसि श्रुतं हि एव मे भगवदृषेभ्यः तरति शोकम् आत्मविद् इति सोऽहं भगवः शोचामि तं मा भगवान् शोकस्य पारं तारयतु तस्मै मृदितकषायाय तमसः पारं दर्शयति भगवान् सनत्कुमारः इत्येवमाद्याः श्रुतयः मोक्षप्रतिबन्धनिवृत्तिमात्रमेव आत्मज्ञानस्य फलं दर्शयन्ति
ஆத்ம ஞானமான மோட்சம் எவ்வாறு ஏற்படுகிறது, ஆத்ம ஞானத்தினால் மோட்சம் எவ்வாறு ஏற்படுகிறது, இந்த வாக்கியங்களால் விளக்கி காட்டுறார். என்ன சொல்றார்? உபநிடத வாக்கியங்களை எடுத்து வைத்து அதனுடைய கருத்துக்களை சொல்லி சொல்ல வேண்டிய பொருளை விளக்கிறார். துவம் ஹின பிதா. பிரஷ்னோபனிஷத் ரொம்ப அருமையான வாக்கியம், இறுதியில் வரக்கூடியது. சிஷ்யர்கள் சொல்றாங்க, அந்த ரிஷி இல்லையா, எந்த ரிஷி பிரஷ்னோபனிஷத்துல, எந்த ரிஷி, எந்த ரிஷி, எத்தனை சிஷ்யர்கள்? 6. ரிஷி பேர் என்ன? பிப்பலாதர். அந்த 6 மாணவர்களும் தங்களுடைய எல்லா ஞானத்தையும் பெற்ற பிறகு ரொம்ப அருமையான வார்த்தைகள், ஹிருதயத்தை தொடக்கூடிய வார்த்தை. தொம்ஹின பிதா, நீங்கள் எங்களுடைய தந்தை. எவர் அஸ்மாக்கம் அவித்யாயாக பரம்பாரம் தாரயசி, எங்களுடைய அவித்யை, அஸ்மாக்கம் அவித்யாயா, அதனுடைய பரம்பாரம். பரம்பாரம் அவித்யை என்பது ஒரு கடலா, சம்சாரம் கடல் தானே, அந்த கடலினுடைய பாரம், கரை, அந்த கரை, அந்த பாரத்திற்கு எங்களை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். அப்படி முக்கியமானது அவித்யாயாக பரம்பாரம், அவித்யை கடப்பது ஒரு வாக்கியம். அடுத்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடியது, நாரதர் சிஷ்யர், சனத்குமாரர் குரு. நாரதர் சனத்குமாரரை அடைந்து சொல்றார், ஸ்ருதம் ஹி ஏவ மே பகவத்ரிஷேபிய. பகவத்ரிஷேபிய, பகவானுக்கு ஒப்பான தங்கள் போன்ற மகான்களிடமிருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம், நான் கேட்டிருக்கிறேன். என்னது? தரதி சோகம் ஆத்மவித்து. ஆத்மவித்து, ஆத்மஞானி சோகத்தை கடந்து செல்கிறான் என்று. இதி சோகம் பகவஹ சோச்சாமி. பகவானே, குருவே, நான் துக்கத்தில் இருக்கிறேன். சோகம் சோச்சாமி, அப்படிப்பட்ட அஞ்ஞானியாகிய நான் துக்கத்தில் இருக்கிறேன். தம் மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரயத்து. அப்படிப்பட்ட என்னை, சோகத்தில் இருக்கும் என்னை பகவானே, குருவே, இந்த சோகத்தினுடைய அந்த பாரத்திற்கு, அந்த கரைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் குருவிடம் தன்னுடைய விருப்பத்தை சொல்ல, தன்னுடைய ஜிக்ஞாசம் முமுட்சுத்துவத்தை காட்ட, குரு என்ன செய்கிறார்? ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டு, தஸ்மை மிருதித கஷாயாய, அப்படி எல்லா வகையான கஷாயங்கள் அழுக்கு, எல்லா வகையான மலங்களும் நீக்கப்பெற்ற அந்த நாரதரை தமசக பாரம் தர்ஷயதி. அந்த தமசினுடைய பாரம், முன்பு அவித்யினுடைய பாரம், அதுக்கு அடுத்தது சோகத்தினுடைய பாரம், இப்பொழுது தமசினுடைய பாரம். தமசக பாரம் தர்ஷயதி, அந்த தமசுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாரம், அதை காட்டுகிறார் பகவான் சனத்குமாரக என்று. இவ்வாறான வாக்கியங்கள், இவ்வாறான ஸ்ருதி வாக்கியங்கள், இதி ஏவமாத்யாக ஸ்ருதய. எதை விளக்குகின்றன இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் என்றால், ஆத்மஞான பலமானது என்னது? ஆத்மஞான பலம் மோட்சம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆத்மஞான, அந்த மோட்சத்தை எவ்வாறு தருகிறது? ஸ்ருதி வேதாந்தம் எவ்வாறு தருகின்றது? எவ்வாறென்றால், மோக்ஷ பிரதிபந்த நிவೃತ್ತಿ மாத்திரமேவ. மோக்ஷ பிரதிபந்த நிவೃತ್ತಿ மாத்திரமேவ ஆத்மஞானஸ்ய பலம் தர்ஷயந்தி. ஆத்மஞானத்துடைய பலம் என்ன? ஏதோ ஆத்மாவையோ பிரம்மத்தையோ நமக்கு தருவது, உற்பத்தி செய்வது, அல்லது அங்கே நம்மை கொண்டு செல்வது, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஞானத்தால் பிரம்மம் உண்டாவது இல்லை, ஞானத்துடைய பலன் கிடையாது.
உண்மையில் ஞானத்துடைய பலன் என்ன? அந்த ஞானம் என்ன செய்கிறது? மோட்சத்தை எவ்வாறு தருகிறது? மோட்ச பிரதிபந்த நிவிருத்தி மாத்திரமேவா. அந்த மோட்சத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானமாக இருக்கட்டும், அவித்யாயாக பரம்பாரம், அந்த அவித்தியினால் வரக்கூடிய சோகமாக இருக்கட்டும், இல்லையா? இப்படி தமஸ் அல்லது அவித்யை அதனுடைய அது சோக மோகாதிங்களை, தத்ரகோ மோகக்க சோகா, இவ்வாறு மோட்சத்துக்கு பிரதிபந்தமாக இருப்பதை நிவர்த்தி செய்கிறதே ஒழிய வேற எதுவும் தருவது கிடையாது. ஞானம் எதை தருகிறது? ஞானம் எதையும் தருவதில்லை, தேவையில்லாததை நீக்குகிறது. மோட்சத்துக்கு பிரதிபந்தம், மோட்சம் நம்முடைய ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய அவித்யா, தமஸ், சோகம் இவைகளை நீக்குகின்றது வேதாந்தம். இவ்வளவுதான். இப்ப ஞான பலம்னு சொல்ல முடியுமா பிரம்மத்தை? பிரம்மம் சகஜஸ்வரூபம், நம்முடைய ஸ்வபாவம், அசரீரத்துவம். அது கர்மத்தால் ஏற்படுவது கிடையாது, ஞானத்தாலும் ஏற்படுவது கிடையாது. ஞானம் பிரயோஜனம் இல்லை? இல்லை, ஞானத்துக்கு பிரயோஜனம் உண்டு. ஞானம் தான் மோட்சத்தை தருது. ஆனால் ஞானம் மோட்சத்தை எவ்வாறு தருகிறது? மோட்சத்தை ஞான பலமாக தருகிறதா? இல்லை, அதை சரியாக புரிஞ்சுக்கணும். மோட்சத்தை ஞானம் அந்த மோட்ச பிரதிபந்தங்களை நீக்கி தருகிறது. மோட்ச பிரதிபந்தம் என்ன? அவித்யா. மோட்ச பிரதிபந்தம் என்ன? தமஸ். மோட்ச பிரதிபந்தம் என்ன? அந்த அவித்யா, தமஸ், அதனால் ஏற்படக்கூடிய சோகம். இதைதான் ததாச்ச. இப்படி உபனிஷத் வாக்கியங்களை காட்டி பிறகு அக்ஷபாதர் கௌதமர், நியாயசாஸ்திரத்தினுடைய சூத்திரகாரர், அவர் இந்த விஷயத்தில் சொல்ல ஒரு அருமையான சூத்திரத்தை எடுத்து பாஷ்யக்காரிக்கு காட்டுகிறார். இங்க பாருங்க, அவருக்கு எந்த விருப்பும் இல்லை. நியாய மதத்தை கண்டனம் பண்றோம் இல்லையா? அதே நியாய ஆச்சாரியரை அந்த குரு, அந்த சூத்திரக்காரரை எடுத்து அவர் அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு காட்டுறாரு பாருங்க. அது வெறும் அக்ஷபாதர் கௌதமர் என்ற பெயரை கூட சொல்லாம எப்படி சூத்திரக்காருக்கு பகவான் சூத்திரக்காரன் சொல்றாரோ அதுபோல கௌதமர், அக்ஷபாதர்னு பேர், கௌதமர் என்ற பெயர் உண்டு. அவர் சொல்லும்போது ஆச்சாரியர் அப்படின்னு கூப்பிடுறாரு பாருங்க. எப்படி மற்ற மதாச்சாரியர்களுக்கு ஒரு பெருமை கொடுத்து பேசுறாரு பாருங்க. இதெல்லாம் மகான்களுடைய லட்சணம். சரி. ததாச்ச ஆச்சாரிய பிரணீதம் நியாய உபபிரமிதம் சூத்திரம் ததாச்ச, இந்த அர்த்தத்திலேயே ஆச்சாரிய பிரணீதம், கௌதமர் நியாயாச்சாரியர் அவர் எழுதிய, அவர் பிரணீத்தம், அவர் ரச்சயித்த சூத்திரம் எப்படி இருக்குது? நியாய உபபிரம்பித்தம். நியாயாச்சாரியர் இல்லையா அவரு? நியாய உபபிரமித்தம், யுக்தியினால் நிறைந்த சூத்திரம். யுக்தி நிறைந்த சூத்திரம். என்ன சூத்திரம் அது? படிப்போம். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் சாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப உகந்த சூத்திரம், ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் இதை எடுத்து சொல்றது உண்டு. பிரபலமான சூத்திரம். துக்க. நீங்களே யோசிங்க என்ன சொல்ல வராரு, அப்படியே பாருங்க. 1 2 3 4 அப்படி எடுத்து காட்டுவார். எதுக்காக அப்படி சொல்றாரு நீங்களே யோசிச்சு பாருங்க. துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யாஜ்ஞானானாம் உத்தரோத்தராபாயே ததனந்தராபாயாத் அபவர்கः இதி மித்யாஜ்ஞானாபாயஸ்ச பிரம்மாத்மைகத்வ விஜ்ஞானாத் பவதி. துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யாஜ்ஞான 5. அதுக்குள்ள காரண காரியபாவம் இருக்கு. எப்படி காரண காரியபாவம் இருக்கு?
மித்யா ஞானத்தினால தோஷம். தோஷம் என்பது என்ன? தோஷம் என்பது ராகத்வேஷ மோகாஹா தோஷாஹா. ராகத்வேஷம் மோகம் இவைகளெல்லாம் தோஷங்கள். மித்யாஜானம், மித்யாஜானம் தவறான எண்ணம், அத்தியாசம். மித்யாஜானம் அதிலிருந்து வரக்கூடியது தோஷம். ராகத்வேஷ மோகங்கள் இருக்கும்போது ராகத்வேஷங்களால் என்ன ஏற்படும்? பிரவருத்தி. பிரவருத்தி என்று வரும்பொழுது செயல். செயல் இரண்டு வகையான செயல்கள், தர்மம் அதர்மம் ரெண்டுமே செயல். அந்த செயலிருந்து வரக்கூடியது என்ன? தர்மா தர்மங்கள் வரக்கூடியது என்ன? ஜென்மம். புண்ணிய பாபத்தினால் வரக்கூடிய ஜென்மம், சரீரத்துவம் வரும். ஜென்மத்திலிருந்து வரக்கூடியது என்ன? துக்கம். இப்படி மித்யாஜானத்தினால் தோஷங்கள், தோஷங்களினால் பிரவருத்தி, பிரவருத்தியினால் ஜென்மம், ஜென்மத்தினால் துக்கம், சம்சாரம். இப்படி இருக்கும் பொழுது உத்தரோத்தராபாயே, உத்தரோத்தராபாயே பிறகு பிறகு உள்ளது நீங்க நீங்க, பிறகு பிறகு உள்ளது நீங்க நீங்க நீங்க, பிறகு பிறகு உத்தர உத்தர பிறகு பிறகு உள்ளது நீங்க. ததனந்தராபாயாத் அதனுடன் சேர்ந்துள்ள முன்பு உள்ளது நீங்கும். முன்பு சூத்திரத்தில், இதற்கு முன்பு உள்ள சூத்திரத்தில் தத்துவஞானம் என்ற அதை பற்றி விசாரம் இருக்கு. அதை பற்றிய சூத்திரம். அதனால் இந்த சூத்திரத்துக்கு அனுவருத்தியாக தத்துவஞானாத்து நம்ம எடுத்துக்கணும். சூத்திரத்தோட அனுவருத்தி, அனுவருத்தின்னு என்ன அர்த்தம்? முன்பு உள்ள இருக்கிற சூத்திரத்துடைய பதத்தை பிறகு வரக்கூடிய சூத்திரத்துக்கு எடுத்துக்கொண்டால் அனுவருத்தி. இல்லாத ஒரு பதத்தை, முன்பு இல்லை இல்லாத ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை பூர்ணம் செய்வதற்கு எடுக்கப்படும் வார்த்தை அத்தியாகாரியம். அனுவருத்தி அத்தியாகாரியம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இங்க அனுவருத்தியா வருது. தத்துவஞானாத் என்பது அனுவருத்தி. அப்ப முழு சூத்திரம் என்ன? தத்துவஞானாத் துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யாஜானானாம் உத்தரோத்தராபாயே ததனந்தராபாயாத் அபவர்கா. தத்துவஞானத்தினால, அந்த தத்துவஞானத்தினால் உத்தரோத்தராபாயே பூர்வம் உள்ளது, பூர்வம் உத்தர உத்தர பிறகு வருவது நீங்க, முன்பு உள்ளது நீங்கும். பிறகுடா என்ன அர்த்தம்? மித்யாஜானம் பிறகு இருக்கு. மித்யாஜானம் நீங்க அதற்கு அதற்கு அருகே, அதற்கு பக்கத்தில், அதற்கு முன்பே இருக்கக்கூடிய ததனந்தரம் கூட பக்கத்திலே இருக்கிறது. எந்த வகையான அந்தரமும் இல்லாமல், அந்தரம்னா எந்த வகையான இடைவெளியும் இல்லாமல், மித்யாஜானத்துக்கு இடைவெளி இல்லாமல் இருக்கு. என்ன இருக்கு? தோஷம் இருக்கு. தோஷம் நீங்குமா? மித்யாஜானம் போனால், மித்யாஜானம் நீங்கினால் தோஷம் நீங்கும். தோஷம் நீங்கியால் உத்தரோத்தராபாயே என்னாகும்? அதற்கு முன்பு உள்ளது. தோஷம் நீங்கினால் பிரவருத்தி போகும். பிரவருத்தி நீங்க ஜென்மம் போகும். ஜென்மம் நீங்க துக்கம் நீங்கும். இப்படி உத்தரோத்தராபாய, அபாயம் என்றால் நீங்குவது. அது நீங்குவதனால் தது அனந்தராபாயாத் அதற்கு முன்பு உள்ளதும் நீங்க என்ன கிடைக்கும்? அபவர்க்கம் கிடைக்கும். அபவர்க்கம் மோட்சம். சரிங்களா? இப்படி இதி இதி இப்படி சொல்றார் இல்லைங்களா? அப்ப என்ன என்ன எதை சொல்றார்? மித்யாஜானம் இதெல்லாம் நீங்குவதுதான் மோட்சம். பாருங்க, சேர்ப்பது மோட்சம் இல்லை, நீங்குவது மோட்சம். இதெல்லாம் எப்படி நீங்கும்? தத்துவஞானத்தால் போகும். என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. இது வருது அது வருதுன்னு சொல்லல, இது போகும் இது போகும் இது போகும், இதெல்லாம் போனால் அபவர்க்கம். ஸோ மோட்சம் என்பது என்ன? அதற்கு பிரதிபந்தங்கள், அவைகள் நீங்கினால் இருப்பது மோட்சம். மோட்சம் சகஜ நிலை. ஆனால் பாஷ்யக்கார் ஜாக்கிரதையாக சொல்கிறாரு, மித்யாஜான அபாயச்ச தத்துவஞானத்து என்று கேட்டீங்களா? நியாயமதல்ல தத்துவஞானம் என்பது என்ன?
அவங்களுடைய தத்துவங்கள், அவங்களுடைய திரவியங்கள், சப்த திரவியங்கள்னு சொல்லுவாங்க. பதார்த்தங்கள், திரவியம் இல்லை, சப்த பதார்த்தங்கள் சொல்லுவாங்க. திரவியம், குணம், சாமான்யம், விசேஷம், சமவாயம், அபாவம், கர்ம. நடுவில் திரவிய குண கர்ம 3, சாமான்யம், விசேஷம், சமவாயம், அபாவம், சப்த திரவியங்கள், சப்த பதார்த்தங்கள். இந்த திரவியம் சொல்லட்டுமா? எழுதிக்கிறீங்களா? திரவியம், குணம், கர்ம, சாமான்ய, விசேஷம், சாமான்யம், விசேஷம், அதுக்கு அடுத்தது சமவாயம், அடுத்தது அபாவம். இப்படி சப்த பதார்த்தங்கள் அவங்க சொல்கிறாங்க. இவைகளுடைய இந்த தத்துவங்களுடைய ஞானத்தினால், தத்துவஞானாத், அப்படி அவங்க நாம் ஒத்துக்கிறோமா? நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்படி? மித்யாஜான அபாயஷ. நமக்கு என்ன தத்துவஞானம்? பிரம்மாத்மைக்கத்துவ விஜானாத் பவதி. இதான் நமக்கு தத்துவஞானம். நமக்கு இருக்க தத்துவம் ஒன்று தானே. நமக்கு என்ன 7 தத்துவங்களாக இருக்குது? நமக்கு ஒரே ஒரு தத்துவம் தான், பிரம்மம் தான். அந்த பிரம்மாத்மைக்கத்துவ விஜானாத் பவதி. சரிங்களா? இதனால் என்ன நிரூபணம் ஆகிறது? ஞான பலம் இல்லை, மோட்சம். அப்படி சொல்கிறதோட இப்படி சொல்லணும். ஞானத்தை மோட்சம் எவ்வாறு தருகிறது என்றால், அந்த பிரதிபந்த மோட்சத்துக்கு இருக்க பிரதிபந்தங்களை நீக்கி மோட்சத்தை தருகிறது. மோட்சத்தை தருகிறது சொல்லக்கூடாது, இருக்கின்ற மோட்சத்தை வெளிப்படுத்துகிறது. அவ்வளோதான். மோட்சம் சகஜ நிலை, ஆத்மாவுடைய நிலை, அசரீரத்துவம். இதான் விஷயம். இந்த அபவர்க்கம் என்ற பதத்துக்கு ஒரு நல்ல விளக்கம் உண்டு. பவர்க்கம் கேட்டிருக்கீங்களா? அது பவர்க்கம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்பவர்க்கம் என்றால் பவர்க்கம் இல்லை அங்கே. பவர்க்கம் பப பபம்மா. ப என்பது என்ன? பாப்பம். ப என்பது பாப்பம். பப பப ம 5 இருக்கு பாருங்க. ப என்பது பாப்பம், ப என்பது பலம், பாப்ப. ப பந்தம், ப பயம், ம மிருத்யு. இவைகள் இல்லாத நிலை. இப்படி ஒரு இந்த கருத்து முக்கியமான கருத்து. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், படிச்சிருப்பீங்க முன்னாடியே. இப்படி பாஷ்கா எல்லாவற்றையும் விளக்கி, அடுத்தது இப்போ எதை பாஷ்யக்கார் தெளிவாக சொல்லியுள்ளார் அப்படின்னு பார்த்தால், மோக்ஷம் என்பது கிரியாவுடைய பலன் கிடையாது. அவ்வளோ. இந்த பூர்வபக்ஷன் என்ன சொன்னான்? ஆத்மாவை பிரம்மம் என்று உபாசித்து மோக்ஷம் என்ற பலத்தை அடைய முடியும். அப்படியா? மோக்ஷம் பலமில்லைன்னு காட்டியாச்சு. ஒரு பக்கம் அது போயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? ஆத்மாவை பிரம்மமாக உபாசித்து, ஆத்மாவை பிரம்மமாக உபாசித்து உபாசனை அப்படி செய்ய முடியுமா? அடுத்தது கேட்கிறார். அடுத்த கேள்வி. மோக்ஷம் என்பது பலம் என்பதை நீக்கி, அந்த சித்தாந்தத்தை அழித்து, சின்ன பின்னம் ஆக்கி, இப்போ என்ன இருக்கு? இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? ஆத்மாவை பிரம்மமாக உபாசித்து. இந்த அகம் பிரம்மாஸ்மி போன்ற வாக்கியங்கள்லாம் அது உபாசனையாக முடியுமா கேட்கிறார். அடுத்து படிப்புமா? உபாசனைகள் 4 வகை. இந்த 4 வகை உபாசனங்களில் ஏதாவது ஒன்று இந்த பிரம்மாத்மிக ஞானம் ஆகுமான்னு பாருங்க அப்படின்னு கேட்குறார். 4 ஏதாவது ஒன்றான்னு பாருங்க. எதிலையும் வரவில்லை இந்த அகம் பிரம்மாஸ்மி போன்ற இந்த எதை நீங்கள் உபாசனை என்று சொல்கிறீர்களே, எதிலையும் வரலை இதெல்லாம். அதனால் இது உபாசனை ஆக முடியாது. அப்படிதான். சரியா? நச்ச இதம் பிரம்மாத்மைகத்வ விஜானம் சம்பத்ரூபம் நச்ச இதம்
பிரம்மாத்மைகத்வ விஜானம் சம்பத்ரூபம் யதா அனந்தம் வை மனஹ அனந்தா விஸ்வே தேவாः அனந்தமேவ ச தேன லோகம் ஜயதி இதி. 4 வகை இருக்கு. ஒவ்வொரு உபாசனை பார்த்து அடுத்தது போகும். இந்த பிரம்மாத்மைகத்வ விஜானம், பிரம்மாத்மைகத்வ விஜானம், அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மா, இவையெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆத்மாவை பிரம்மமாக உபாசிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆத்மாவை பிரம்மமாக கொள்வது என்பது உபாசனையாக முடியாது. ஏன்? இது சம்பத் ரூபமாக நிச்சயம் இருக்க முடியாது. முதல் சம்பத் ரூபம். சம்பத் என்றால் உபாசனை என்றால் உங்களுக்கு தெரிஞ்சது தான். உபாசனை என்றால் ஒரு விஷயத்தில் வேறொரு விஷயத்தை பார்ப்பது, அவ்வளவுதான் இல்லையா? ஒரு வஸ்துவில் வேறொரு வஸ்துவை பார்ப்பது. இதற்கும் அத்தியாசத்துக்கு என்ன வித்தியாசம்? அத்தியாசம் அஞ்ஞானத்தால் செய்கிறோம், உபாசனை சாஸ்திர விதியினால் செய்கிறோம். சம்பத் ரூபம். இந்த உபாசனை சம்பத் ரூபமாக இருக்காது. சம்பத்னா என்ன அர்த்தம்? விளக்கம் சொல்கிறேன். சம்பத் நாம, சம்பத் என்றால் இது சாஸ்திரிய வார்த்தை இல்லையா? சம்பத் என்றால் இங்கே செல்வம் கிடையாது. சம்பத் நாம அல்பே வஸ்துனி ஆலம்பே, அல்பே வஸ்துனி ஆலம்பே சாமான்யேன கேனச்சித் மஹதः வஸ்துனः சம்பாதனம் தான் சம்பத். திருப்பி சொல்றேன். சம்பத் நாம அல்பே வஸ்துனி ஆலம்பனே சாமான்யேன கேனச்சித் மஹதः வஸ்துனः சம்பாதனம். சம்பாதனம் என்றால் கொள்ளுதல்னு அர்த்தம். கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளுதல், கொள்ளுதல் சொல்றோம் இல்லைங்களா? இங்கிலீஷ் சொல்லணும்னா அசம்ப்ஷன். கொள்ளுதல், மெய்யென கொள்ளுதல், அசம்ப்ஷன். என்ன விளக்கம் பாருங்க. சம்பத் என்றால், சம்பத் நாம அல்பே வஸ்துனி, அல்பே வஸ்துனி என்றால் ஒரு முக்கியமான வஸ்து இல்லை, நிகிருஷ்டமான வஸ்து. அல்பே வஸ்துனி, அது ஆலம்பரமாக கொண்டு. சாமான்யேன, எந்த வஸ்து அல்பமான ஒரு அதிஷ்டானம் இருக்கோ, அல்பம் என்றால் நிகிருஷ்டம், அதுதான் இங்கே அர்த்தம். உயர்ந்ததில்லை, தாழ்ந்ததுன்னு அர்த்தம். தாழ்ந்த அதிஷ்டானத்தில் உயர்ந்த மகதः வஸ்துனக, உயர்ந்த வஸ்துவை பார்ப்பது. அந்த உயர்ந்த வஸ்துவும் இந்த தாழ்ந்த வஸ்துவும் எப்படி இந்த உயர்ந்த வஸ்துவை இந்த தாழ்ந்த வஸ்துவில் பார்க்கறது என்றால் சாமான்யேன, அந்த இரண்டுத்துக்கும் ஒரு சாமானியம் இருக்கணும். ஒரு தன்மைகள், சில குணங்கள்லாம் சமமாக இருக்கணும். உதாரணம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அனந்தம் வை மனஹா, எப்படி உபாசனத்தில் ஒரு அதிஷ்டானம் இருக்கோ, ஒரு அத்தியஸ்தம் இருக்கோ, அதுபோல் இங்கேயும் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அது மேல் நாம் செய்யக்கூடிய ஆரோப்பணமும் இருக்குது. ஆரோப்பியம், எதை நாம் அத்தியஸ்தம் சொல்கிறதில்ல, எதை நாம் ஆரோப்பணம் செய்கிறோமோ அதுவும் இருக்குங்க. அனந்தம் வை மனஹா, மனமானது அனந்தம். எப்படி மனமானது அனந்தம்? விருத்திகள் அனந்தம்.
அனந்தா விஸ்வே தேவாஹா. விஸ்வே தேவர்கள் ஒரு வகையான தேவதைகள். அவர்கள் அனந்தம், பல பல நிறைய தேவதைகள் இருக்கிறார்கள். அந்த விஸ்வே தேவர் என்ற நாமத்தில் பல தேவதைகள் இருக்கிறார்கள். எனவே அனந்தா விஸ்வே தேவாஹா. இப்படி மனதின் மீது விஸ்வே தேவர்களை பார்த்து அப்படி உபாசனை செய்யும் பொழுது என்ன கிடைக்குது? அனந்தமேவ தே தேன லோகம் ஜெயதி. அவர்களுக்கு அனந்தமான இந்த உபாசனையால் அனந்த பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அனந்த பலம், நல்ல உயர்ந்த லோகம், அனந்த பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இது சம்பத் உபாசனைக்கு உதாகரணம். மனம் இருக்கிறது, விஸ்வே தேவர்கள் இருக்கிறார்கள். இருவர்களுக்கும் இருக்கக்கூடிய சாமானியம் என்ன? அனந்த தன்மை. மனம் நிகிருஷ்டம், உத்கிருஷ்டம் விஸ்வே தேவர்கள். இங்கே பிரதானம், ஜாக்கிரதை, இங்கே பிரதானம் மனம் இல்லை, இங்கே பிரதானம் விஸ்வே தேவர்கள். அந்த விஸ்வே தேவர்களை வழிபட்டால், மனதில் இடத்தில் விஸ்வே தேவர்களை வழிபட்டால், உபாசித்தால், அந்த விஸ்வே தேவர்களை உபாசித்தால், ஜாக்கிரதை, அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பிரதானம் இங்கே எதை நாம் ஆரோப்பணம் செய்கிறோமோ அதுதான் பிரதானம். இப்படிப்பட்ட உபாசனைக்கு பெயர் சம்பத் உபாசனை. பாஷ்யக்கார் சொல்றார், இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானமானது சம்பத் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா பிறகு சொல்லுவார். இப்போ ஆகாது மட்டும் தான் சொல்றார், அதை மட்டும் பார்ப்பணும். அடுத்தது அத்தியாச ரூபம். அதை படிப்போமா? நச்ச அத்தியாச ரூபம். நச்ச அத்தியாச ரூபம்னா என்ன அர்த்தம்? பிரம்மாத்மைக்கத்துவ விஜானம் நச்ச அத்தியாச ரூபம். முன்பு வாக்கியத்தில் இருக்கு இல்லைங்களா? முதல் இந்த பிரம்மாத்மைக்கத்துவ விஜானம் நச்ச அத்தியாச ரூபம். அத்தியாசம்னா என்ன? அத்தியாசம் என்றால் இங்கே நீங்கள் முன்பு சொல்றது போல அஜ்ஞானத்தால் அத்தியாசம் கிடையாது. அத்தியாசம் என்பது இங்கே சாஸ்திரதः அதஸ்மின் தத் புத்தி. அத்தியாசம் என்றால் அதஸ்மின் தத் புத்தி, இல்லாத ஒன்றில் வேறொன்றை காண்பது தான் அத்தியாசம். ஆனால் சாஸ்திரதः, சாஸ்திரத்தினால். முன்பு உள்ள சம்பத்துக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய அத்தியாச ரெண்டுத்திலுமே சாஸ்திரத்தால் தான் பார்க்குறோம், ஒன்றின் மீது ஒன்று. என்ன வித்தியாசம் என்றால், முன்பு ஆரோப்பியத்திற்கு பிரதானம், எதை ஆரோப்பணம் செய்கிறோமோ அதுக்கு பிரதானம். மனதில் விஸ்வே தேவர்களை பார்த்து உபாசனை செய்கிறோம். எதை உபாசனை செய்கிறோம்? விஸ்வே தேவர்களை உபாசனை செய்கிறோம். ஆரோப்பியத்திற்கு பிரதானம். இங்கே எதற்கு பிரதானம்? அதிஷ்டானத்துக்கு பிரதானம். அதான் வித்தியாசம். இரண்டுமே ஒன்றின் மீது ஒன்றை பார்ப்பது தான், அதில் ஒன்றும். ஆனால் பிரதானம் ஒன்றில் ஆரோப்பியத்திற்கு முதல் இருப்பதில், அடுத்ததில் அதிஷ்டானத்துக்கு. உதாரணம் உங்களுக்கு புரியும். பார்த்தால், யதா மனோ பிரம்ம இத்யுபாசீத. இருக்குங்களா? யதா மனோ பிரம்ம இத்யுபாசீத ஆதித்யோ பிரம்ம இத்யாதேஷः இதி ச மன ஆதித்யாதிஷு பிரம்ம திருஷ்டி அத்தியாசः. உதாரணம் அத்தியாச உபாசனைக்கு, மனோ பிரம்ம இத்யுபாசீத, மனதை பிரம்மமாக பார்த்து உபாசனை செய். எதை உபாசனை செய்கிறோம்? மனதை பிரம்மமாக பார். அப்ப மனதுக்கு பிரதானம் இங்க. அதே போல ஆதித்யோ பிரம்ம, ஆதித்யனை பிரம்மனாக பார். இப்ப ஆதித்யனுக்கு பிரதானம், அதிஷ்டானத்துக்கு பிரதானம். அங்கே விஸ்வே தேவர்களை, அங்க அதுக்கு பிரதானம். இது ஆரோப்பியம் பண்ணுமோ அதுக்கு பிரதானம், இங்க அதிஷ்டானத்துக்கு பிரதானம். இதிச்ச மன ஆதித்யாதிஷு, மனம் ஆதித்யம், ஆதிஷு ஆகாஷம், ஆகாஷோ பிரம்ம, ஆகாஷ பிரம்ம இத்யுபாசீத, இப்படிலாம் கூட இருக்கு. ஆகாஷோ பிரம்ம இல்லையா? இத்தியாதிஷு பிரம்ம திருஷ்டி அத்தியாச, இவைகளில் பிரம்ம திருஷ்டி,
இது உதாகரணம். சரிங்களா? சம்பத் உபாசனை, இப்பொழுது அத்தியாச ரூப உபாசனம். அடுத்தது உபாசனம் என்னவென்றால் விசிஷ்ட கிரியா யோக நிமித்த உபாசனை. கொஞ்சம் பெரிய பெரிய பேர் தான். விசிஷ்ட வாக்கியத்தை படிப்போம், உங்களுக்கே புரியும். நாபி, நாப்பி என்றால் அது எனக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியும். நாப்பின்னா நாப்பி, காப்பின்னு சொன்னால் உங்களுக்கு நாப்பி தான். பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம் அது கூட என்ன கிடையாது. அது எப்படி? அது விசிஷ்ட கிரியாயோக நிமித்த உபாசனையாக கிடையாது தான் சொல்றார். நாபி விசிஷ்ட கிரியாயோக நிமித்தம். இந்த பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானமானது விசிஷ்ட கிரியாயோக நிமித்தமான உபாசனையாக கிடையாது. இந்த வார்த்தை தான் பெருசு, அர்த்தம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. விசிஷ்ட கிரியா, விசிஷ்ட கிரியா என்றால் ஒரு விசேஷமான செயல். விசிஷ்ட கிரியா யோகம், அதன் சம்பந்தத்தினால், யோகம் சம்பந்தம், அதன் சம்பந்தத்தினால், அந்த சம்பந்தம் என்ற நிமித்தத்தினால், விசேஷ செயல் என்ற சம்பந்தத்தினுடைய நிமித்தத்தால், விசேஷ செயல் விசிஷ்ட கிரியா என்ற சம்பந்தத்தினுடைய நிமித்தத்தால். சாமிஜி உதாரணம் சொல்லுங்கோ. பாஷ்யக்கார் சொல்றார், வாயுர்வாவ சம்வர்கः பிராணோவாவ சம்வர்கः இதிவத். வாவ என்பது அவதாரணம் இல்லையா? அவதாரணம் ஹி வை தூ சொல்கிறோம் இல்லைங்களா? அது போல சில சமயத்தில் அவதாரணம். வாயுதான் சம்வர்கன், வாயுவை சம்வர்க்கமாக கொள்ள வேண்டும், பிராணனை சம்வர்க்கமாக கொள்ள வேண்டும். சம்வர்க்கம் என்றால் எதை விழுங்குகிறாரோ அவரை சம்வர்க்கம் சொல்வோம். நல்லா விழுங்குவோம், எல்லாத்தையும் அப்படியே விழுங்குறது. விழுங்குறதோ முழுங்குறதோ, முழுங்குறதா விழுங்குறதா ரெண்டு ஒன்று தான் இல்லையா? எவர் விழுங்குகிறாரோ அவரை சம்வர்கர். வாயுர்பாவ சம்வர்கா. பிரளய காலத்தில் வாயு அக்னியை விழுங்குகிறது இல்லையா? ஆகாஷிலிருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஆபக, அப்படி ஒன்றைக்கு ஒன்று விழுங்குவது இல்லைங்களா பிரளய காலத்தில். இந்த பிரளய காலத்தில் இந்த வாயு சூரியனையும் சந்திரனையும், சூரியன் சந்திரன் அக்னியினுடைய அம்சங்கள், இவைகளை விழுங்குகிறாராம். அதனால வாயு நல்ல விழுங்குபவன். பாருங்க, விசிஷ்ட கிரியா ஒரு விசேஷமான செயல் அந்த வாயுவில் சம்பந்தமாக உள்ளது. அந்த நிமித்தத்தால் வாயுவை சம்வர்கன் விழுங்குபவன் என்று உபாசனை செய். அதுபோல பிராணோபாவ சம்வர்கா, பிராணனும் விழுங்குபவன், பிராணனை விழுங்குபவனாக உபாசனை செய். ஏன் பிராணனை விழுங்குபவர்னு உபாசனை செய்யணும்? தூங்கும்போது ஸ்வப்ன சுஷுப்தியில் என்ன ஆகிறது? இந்திரியங்களெல்லாம் இந்த பிராணன் விழுங்கி விட்டு பிராணன் மட்டும் இருக்கிறாங்க. எல்லா இந்திரியங்களும் பிராணன் விழுங்குவது போல. இப்படி அந்த விசேஷ செயல் அந்த பிராணனிடத்தில் கண்டு அந்த சம்பந்தத்தை நிமித்தமாக கொண்டு அந்த பிராணனை சம்வர்கன் என்ற பெயருடன் நம்ம உபாசனை செய்கிறோம். இதுதான் இந்த உபாசனைக்கு என்ன பேர் சொல்லுங்க? விசிஷ்ட கிரியாயோக நிமித்த உபாசனம். இது மூன்றாவது உபாசனை. முதல் உபாசனைக்கு பெயர் சம்பத். அதில் எது பிரதானம்? ஆரோப்பியம் பிரதானம். அடுத்தது உபாசனை அத்தியாச ரூபம். எது பிரதானம்? அதிஷ்டானம் பிரதானம். மூன்றாவது உபாசனை விசிஷ்ட கிரியாயோக நிமித்த உபாசனை. மூன்றாவது. நான்காவது என்னது? சம்ஸ்கார ரூப உபாசனை.
சரி, அதை படிப்போம் நம்ம இப்போ. நாபி ஆஜ்ய அவேக்ஷணாதி கர்மவது ஆஜ்ய அவேக்ஷணாதி கர்மவது நாபி ஆஜ்ய அவேக்ஷணாதி கர்மவது கர்மாங்க சம்ஸ்கார ரூபம். இது கர்மத்துக்கு அங்கமாக வரக்கூடிய சம்ஸ்கார ரூபமான உபாசனையும் கிடையாது. இந்த சம்ஸ்கார உபாசனை கர்மத்துக்கு அங்கமாக வர்றதுனால கர்மாங்க சம்ஸ்கார ரூப உபாசனைன்னு சொல்கிறார் பாஷ்யக்கார். உதாரணம் என்ன? தர்ஷபூர்ண மாச யாகத்தில் ஆஜ்யம் நெய்யை தர்ஷபூர்ண மாச யாகத்தில் அது நெய்யை ஆஜ்யம் எப்படி ஆகிறது? யக்ஞ குண்டத்தில் இடக்கூடிய நெய்யை ஆஜ்யம்னு சொல்கிறோம். அதற்கு அந்த பெயர் வருது. எப்படி அது ஆஜ்யமாகிறது என்றால், பத்னியவேக்ஷிதம் ஆஜ்யம் பவதி. எஜமானோட பத்னி, அந்த பத்னியானவள் அந்த நெய்யை பார்க்க வேண்டும். நெய் மூடி வச்சிருக்காங்க. ஆஜ்யவேக்ஷிதம் பத்னியவேக்ஷிதம் ஆஜ்யம் பவதி அப்படின்னு சொல்லும்போது அந்த நெய்யை திறந்து அந்த பத்னி அவள் பார்க்கணும். அவள் பார்க்கும்பொழுது அதற்கு சம்ஸ்காரமாகதான். பத்னி எவ்வளோ அவசியம்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது, சரிங்களா? சாதாரண இந்த இடத்துல அப்படியே பத்னியினுடைய விளக்கம் முக்கியத்துவம்லாம் அப்படியே பேசுவாங்க, அவசியமே இல்லை. உபாசனை சொல்லும்பொழுது அந்த இடத்தில் இது வருகிறது. பத்னியவேக்ஷிதம் ஆஜ்யம் பவதி. ஆஜ்ய அவேக்ஷணாதி, அவள் பார்க்கும் பொழுது, இந்த ஆஜ்யத்தை அவள் பார்க்கும் பொழுது இல்லையா, இது என்ன? கர்மாங்க சம்ஸ்கார ரூப உபாசனை. அந்த கர்மமுடைய தர்ஷபூர்ண மாச யாகம் அந்த கர்மம், அந்த கர்மத்தினுடைய அங்கம் பத்னி அவேக்ஷிதம். பத்னி அந்த நெய்யை பார்க்கும்பொழுது என்றால் தன்னுடைய கணவன் செய்கிறார் யாகம், அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவள் அதை பார்க்கும்பொழுது, இதை செய்யும்போது நம்ம சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? கணவனும் மனைவி சேர்ந்து தானே செய்கிறாங்க. சொர்க்கம் என்பது 2 பேருக்கும் தானே. அர்த்தாங்கினி இல்லையா அவ? சரி, இதை பார்க்கும்பொழுது அது சம்ஸ்காரம் ஆகிறது. இது கர்மாங்க சம்ஸ்கார ரூப உபாசனை. உபாசனை 4 வகை தான். இப்படி தான்: சம்பத், அத்தியாசம், விசிஷ்ட, கிரியா, யோக, நிமித்த, அடுத்தது சம்ஸ்கார ரூப, கர்மாங்க சம்ஸ்கார ரூப. 4 தான். இப்போ இந்த 4 வகையான உபாசனையில் இந்த பிரம்மாத்ம விஞ்ஞானம், பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம் என்பது என்ன? எது வரும்? எது இருக்க முடியும்? முதல் சம்பத்தில் என்ன? நான் ஜீவன், ஆத்மா, என் மீது பிரம்மம், பிரம்ம திருஷ்டி, என் மீது பிரம்மத்தை ஆரோப்பணம் செய்கிறது. அதான் முதல் இல்லையா? ஆரோப்பணம் செய்கிறது. இதில் பிரதானம் என்ன? பிரம்மம். சம்பத், ஆரோப்பியம். அடுத்தது அத்தியாசம். அத்தியாசத்தில் என்ன? என் மீது பிரம்மம், அங்கேயும் அதுதான். என் மீது பிரம்மம், ஜீவன் மீது பிரம்மம். இங்கே பிரதானம் என்ன? அதிஷ்டானம். இங்கே ஜீவன் தான் பிரதானம். 2 இடத்திலும் ஒன்றின் மீது ஒன்று ஆரோப்பணம் செய்யப்படுகிறது. அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அடுத்தது சம்வர்கன், அந்த உபாசனை. அதற்கு இந்த இடத்துல இடம் இருக்குமான்னு தெரியல. அடுத்தது கர்மாங்க யோக, அடுத்தது அது 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 சம்வர்க்கம் இல்லையா? சம்வர்க்கத்தில் கர்மாங்க, சம்வர்க்கத்தில் விசிஷ்ட, கிரியா, யோக, நிமித்த, அது இங்கே சம்பந்தம் கிடையாது. 4வது கர்மாங்க சம்ஸ்கார. இப்படி பாஷ்யக்கார் எடுத்து விளக்கிறார். பார்ப்போம். இங்கே அடுத்தது
संपदादिहि संपदादिरूपेहि ब्रह्मात्मैकत्वविज्ञाने अभ्युपगम्यमाने तत्त्वमसि अहं ब्रह्मास्मि अयम् आत्मा ब्रह्म इत्येवमादीनां वाक्यानां ब्रह्मात्मैकत्व वस्तु प्रतिपादनपरः पदसमन्वयः पीड्येत। இப்பொழுது முதல் இதை பார்ப்போம். சம்பதாதி ரூபேஹி பிரம்மாத்மைக்கத்துவ விஜானே. பிரம்மாத்மைக்கத்துவ விஜானம் பிரம்ம ஆத்ம ஏகத்துவ ஞானம். அந்த வித்யா எப்படிப்பட்டது? இந்த அகம் பிரம்மாஸ்மி போன்ற வாக்கியங்கள். இந்த இப்படிப்பட்ட இந்த ஞானம், அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம், அது சம்பதாதி ரூபமாக, சம்பதாதி ரூபம் இந்த உபாசனை ரூபமாக இருந்தால் என்னாகும்? அப்பொழுது அப்படி கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஞானத்தை உபாசனை என்று கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஞானத்தை தரக்கூட வாக்கியங்களை பாருங்க. என்னென்ன வாக்கியங்கள்? தத்துவமசி, இதை மகா வாக்கியம் சொல்கிறோம் இல்லைங்க. இதெல்லாம் நம்ம அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்ம, இத்தேவமாதீனாம் வாக்கியானாம். இந்த வாக்கியங்கள்லாம், இந்த வாக்கியங்கள்லாம் என்ன 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 படிக்கும்போது என்ன தோன்றுங்க? என்ன என்ன நமக்கு ஞானம் வருகிறது? பிரம்ம ஏகத்துவ வஸ்து பிரதிபாதனமாக இருக்குது இல்லைங்களா? பிரம்ம ஆத்ம ஏகத்துவ, ஆத்மாவுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை காட்டுவதாக இருக்கின்றன இந்த வாக்கியங்கள்லாம். என்ன சொல்றாரு? இதனுடைய பத சமன்வய, பதத்துக்கு பதம் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். பீடியேத்த, பீடியேத்த என்றால் அதுக்கு பீடா வரும். பீடா வரும் என்றால் அது ஹிம்சப்படும், அது பாதிக்கும். ஏனென்றால் உபாசனை வரும்பொழுது இங்கே பாருங்கள், இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அகம் பிரம்ம அஸ்மின்னு இருக்கு, அயம் ஆத்மா பிரம்மன் இருக்கு. அதில் உபாசனைக்கு குறியாக இருக்கக்கூடிய பதம் எதுவும் இல்லை. அப்படி உபாசனைக்கு குறியான பதம் ஏதாவது கொண்டு வர வேண்டும் என்றால் இத்தின்னு உள்ள கொண்டு வரணும். அகம் பிரம்ம இதி உபாசீத தத் த்வம் அசி இதி த்வம் தத் இதி அகம் பிரம்ம இதி. இந்த பதங்கள் நடுவில் உடைஞ்சு போயிடும், உடைந்து போய்விடும் அதனுடைய சம்பந்தங்கள் தான் சொல்றார். எனவே இதை உபாசனையாக கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி இவைகளெல்லாம் உபாசனையை பிரதிபாதிப்பதாக சொல்ல முடியாது. இப்படி பிரதிபாதிக்குன்னு சொல்லணும்னா நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அங்கே ஏதாவது அங்கே நாம் செய்யும்போது அந்த பத சமன்வயம் அங்கு அழியும். முதல். அடுத்தது பாருங்க, இது இதனுடைய முதல் தோஷம் உபாசனையாக கொண்டால். அடுத்த தோஷம் என்ன? பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாः இத்யேவமாதீனி அவித்யா நிவೃತ್ತಿ பலஸ்ரவணானி உபருத்யேரன். பித்யதே ஹிருதய கிரந்திஹி, இது தெரிஞ்சுதானே உங்களுக்கு? எங்கேருந்து வருது இது? முண்டகோபனிஷத். ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயா.
இத்தேவமாதீனி, இவை போன்ற வாக்கியங்கள், இவை தரதி சோகம் ஆத்மவித், இவையெல்லாம் இவை போன்ற வாக்கியங்கள் அவித்யா நிவத்தி பலஸ்ரவணாணி இல்லையா? அவித்யா நிவர்த்தியான காட்டுவதாக இருக்கிற வாக்கியங்கள். சித்தியந்தே சர்வ சம்சயா, பாருங்க, எல்லா சம்சயங்கள் அவித்தியினால் வரக்கூடியது தானே. எல்லா சம்சயங்களும் நீங்கும். இப்படிப்பட்ட வாக்கியங்கள் முன்பும் நம்ம பார்த்தோம். தரதி சோகம் ஆத்மவித், அவித்யாயாக பரம்பாரம், இப்படிப்பட்ட வாக்கியங்கள் அவித்யா நிவத்தி பலத்தை தருவதாக, அவித்யை நிவர்த்தி செய்வதாக உள்ளன. அவித்யானது எதனால் போகும்? வித்யால் தானே போகும். வித்யால் நீங்கக்கூடிய அவித்யை, அப்படிப்பட்ட வாக்கியங்களை உபாசனம்னு சொன்னா என்ன ஆகும்? அது பொருந்தாது. அதான் உபருத்தியரன், அதற்கு பாதமாகும். எதற்கு பாதமாகும்? அவித்யை நீக்குவது இல்லையா? சித்தியந்தே சர்வ சம்சயாக, எப்படிப்பட்ட வாக்கியங்கள் ஞானத்தினால் அவித்யை நீங்குகிறது என்று சொல்கின்றன. அவித்யை நீங்குகிறதுன்னு சொல்றது இந்த வாக்கியங்கள். அவித்யை நீங்குகிறதுனா எதனால் அவித்யை போகும்? வித்யானால தான் போகும். அப்போ அகம் பிரம்மாஸ்மி என்பது அவித்யை நீக்க வேண்டும் என்றால், அகம் பிரம்மாஸ்மி என்றது வித்யா இருக்கணுமா, உபாசனையா இருக்கணுமா? வித்யா தான் இருக்கணும். அதான் சொல்றார். அவித்யை நீங்குவது பலனாக சொல்லும் பொழுது எந்த வாக்கியங்கள் அந்த அவித்யை நீக்குகிறதோ அப்படிப்பட்ட வாக்கியங்கள் வித்யை பிரதிபாதிக்கின்ற வாக்கியங்களாக இருக்க வேண்டுமே ஒழிய உபாசனா பரமான வாக்கியங்களாக இருக்க முடியாது. அப்படி நீங்கள் சொன்னால், இது உபாசனை என்று சொன்னால் என்னாகும்? உபருத்தியரன், அது பொருந்தாமல் போகும். இரண்டாவது, முதல் என்ன சொன்னார்? பதசமன்வயம் அழியும்னார். அடுத்தது, இப்படிப்பட்ட அவித்யா நிவத்தி பலத்தை அவித்யா நிவத்தி பலத்தை உடைய வாக்கியங்கள், அவைகளுக்கெல்லாம் என்ன ஆகும்? அவைகளுக்கெல்லாம் பாதம் ஏற்படும். ஞானத்தால் தானே அவித்யா போகும், உபாசனையால் அவித்யா போகாது. இரண்டாவது. மூன்றாவது, இப்படிப்பட்ட வாக்கியங்களையும் பாருங்க. அப்படின்னு மூன்றாவது தோஷத்தை சொல்றார், பார்ப்போம். பிரம்மவேத பிரம்மைவ பவதி இதி ச ஏவமாதீனி தத்பாவாபத்தி வசனானி சம்பதாதிரூபத்வே ந சாமஞ்சஸ்யேன உபபத்யேரன். இந்த வாக்கியங்கள்லாம் கூட பாருங்க. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாகிறான், பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாக இருக்கிறான். இதிச்ச ஏவமாதீனி, இவ்வாறான வாக்கியங்கள் எதை சொல்கின்றன? பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாக இருக்கிறான் என்று. தத் பாவாபத்தி வச்சனானி, இப்படி பிரம்மத்தை அறிபவன் பிரம்ம பாவத்தை அடைகிறான் என்று சொல்கின்ற வாக்கியங்கள். அடைகிறான் கூட கிடையாது, பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாக இருக்கிறான் என்ற வாக்கியங்கள். தத் பாவாபத்தி, அந்த பாவத்தில் இருக்கிறான் என்ற வாக்கியங்கள் என்னாகும்? சம்பதாதி ரூபத்வே, அது சம்பத் போன்ற உபாசனை என்று சொன்னால், ந சாமஞ்சஸ்யேன உபபத்யேரன், சாமஞ்சஸ்யன சௌகரியமாக அதை நாம் பொருள் கொள்ள முடியாது. ஏன் பொருள் கொள்ள முடியாது? உபாசனையினால் பிரம்ம பாவாபத்தி உள்ளதாக சொல்ல முடியாது இல்லையா? பிரம்ம பாவாபத்தி பிறகு ஏற்படும் என்று தானே சொல்ல முடியும். ஆனால் இங்கே வாக்கியங்கள்லாம் பாருங்க, பிரம்ம ஏவ பவத்தின்னு தானே இருக்கு, பவிஷ்யத்தின்னு இருக்குங்க. இப்படி சகஜமாக இயற்கையாக சாமஞ்சஸ்யரன் விளக்கம் சொல்றேன். இவையெல்லாம் பொருந்தாது.
இப்படி 3 வகையான தோஷங்களை பாஷ்யக்கார் அகம் பிரம்மாஸ்மி போன்றவைகளை உபாசனை என்று கொண்டால் என்ன 3 வகையான தோஷங்கள். தோஷம் 1, பத சமன்வயம் இருக்காது. இதி போன்ற பதங்கள் கொண்டு வர வேண்டியதாயிடும் அங்கே. அடுத்தது அவித்யாயை நீக்குவதாக இந்த வாக்கியங்களை நாம் கொள்ள முடியாது. அவித்யை நீக்குவதாக இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாக்கியங்கள் வித்யையை தான் சொல்லணுமே தவிர உபாசனையை சொல்ல முடியாது. 2வது தோஷம். 3வது தோஷம் பிரம்ம பாவாபத்தி வாக்கியங்கள். பிரம்மவேத பிரம்மைவே பவதி, இந்த பவதி என்ற வாக்கியங்கள் பாவாபத்தி வாக்கியங்கள், அது பொருள் சொல்ல முடியாது. சாதாரணமாக செயற்கையாக தான் ஏதாவது சொல்லியாகணுமே தவிர இயற்கையாக அதனுடைய விளக்கத்தை நாம் கொள்ள முடியாது. எனவே என்னது, தஸ்மாத் ந சம்பதாதி ரூபம் பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம். பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம், பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம், அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம், அது உபாசனை ஆக முடியாது. சம்பத் போன்ற உபாசனை ஆக முடியாது. சரிங்களா? மோக்ஷம் பலன்னு சொன்னார், அது உபாசனையினுடைய பலம் ஆக முடியாதுன்னு சொல்லியாச்சு. பிரம்ம ஞானத்தை உபாசனம் செய்ய அப்படின்னு சொன்னார், பிரம்ம ஞானம் உபாசனை கிடையாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா? அத்தஹ இவ்வாறாக இருக்க, அதாவது பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம் உபாசனையாக கிரியையாக இல்லாமல் இருக்க, அடுத்த சொல்றார் பாப்போம். அத்தஹ ந புருஷ வியாபார தந்திரா பிரம்ம வித்யா கிம் தர்ஹி பிரத்யக்ஷாதி பிரமாண விஷய வஸ்து ஞானவத் வஸ்து தந்திரா ஏவ ஏவம் பூதஸ்ய பிரம்மணः தத் ஞானஸ்ய ச ந கயாசித் யுக்த்யா சக்யः கார்யானுப்ரவேஷः கல்பயிதும். சேர்ந்து படிக்கணும். சேர்ந்து படிக்கிறது இல்லையா நம்ம? சரி சொல்லிட்டேன், சேர்ந்து படிச்சோம். அத்தஹ அத்தஹ இப்படி எல்லா விசாரத்தாலும் பார்க்கும் பொழுதும், முக்கியமாக இப்பொழுது சொல்லிய பிரம்மாத்மிக ஞானம் உபாசனை இல்லை என்று அறிந்தபோது என்ன தெளிவாகிறது? ந புருஷ வியாபார தந்திரா பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா என்பது ஒரு செயல் அல்ல. புருஷ வியாபார தந்திரா, புருஷத்தினுடைய செயலால் ஏற்படுவது கிடையாது. உபாசனை கிடையாது. உபாசனை நீங்கள் செய்யாவிடில் அது ஏற்படவே வாய்ப்பில்லை. அப்படி கிடையாது. கிம் தர்ஹி, பின்ன என்ன? பிரத்யக்ஷாதி பிரமாண விஷய வஸ்து ஞானவது வஸ்து தந்திரா ஏவ. பிரத்யக்ஷம் போன்ற பிரமாணங்களால் எப்படி விஷய ஞானத்தை நாம் அறிகிறோமோ அதில் நம்முடைய இயக்கம் இல்லை. விஷயம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறாகவே உணர்கிறோம். விஷயத்தை பொறுத்து ஞானம் உள்ளது. நம்மை பொறுத்து நாம் கண்ணை தான் திறக்கிறோமே ஒழிய அந்த அளவு பண்ணணும், அது கூட இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த அளவு இருக்கணும். சொல்லும்போது சாஸ்திரம் சொல்லும்போது கேட்கணும், அந்த அளவு இருக்கணும். ஆனால்
இது புருஷ தந்திரம் இல்லை. நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். உங்களுடைய பிரமாண வியாபாரங்கள் இருந்தால் மட்டுமே போதும். கிரியா வியாபாரம் வேண்டாம், செயல் வேண்டாம், வெறும் பிரமாண வியாபாரம் தான். பிரத்யக்ஷாதி பிரமாண விஷய வஸ்துவத்து வஸ்து ஞானவத்து வஸ்து தந்திராயேவ. வஸ்து தந்திராயேவ அந்த வஸ்துவை பொறுத்தது தான். அவ்வாறு இருக்க ஏவம் பூதஸ்ய பிரம்மணா, இப்படிப்பட்டு பிரம்மம் இருக்க, தத் ஞானஸ்ய அந்த பிரம்ம ஞானத்துக்கு, ஏவம் பூதஸ்ய பிரம்மணா தத் ஞானஸ்ய ச அந்த பிரம்மம் அந்த பிரம்மனையோ அந்த அந்த பிரம்மத்தினுடைய ஞானத்திற்கோ ந கயாச்சித் யுக்தியா, கயாச்சித் யுக்தியா எந்த வகையான உங்கள் யுக்தியோ தர்க்கத்தையோ நீங்கள் பயன்படுத்தி அந்த பிரம்மத்தை அதில் இல்லை அந்த பிரம்மத்தினுடைய ஞானத்தை காரியானுப்பிரவேசக அதனுடைய அதுக்கு ஒரு உபாசனையினுடைய விஷயமாகவோ உபாசனையினுடைய அங்கமாகவோ நீங்கள் கல்பனை செய்ய முடியாது. கல்பயுதும். சரிங்களா? எல்லாம் புரியுதுங்களா? உபாசனை கிரியா, அது புருஷ தந்திரம். நீங்கள் செய்ய வேண்டியது. நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா என்ன அர்த்தம்? கேட்டு பிறகு செய்யணும். பிரமாணத்திற்கு பிறகு நீங்கள் செய்யணும். பிரம்ம வித்யா எப்படி? நீங்கள் கேட்கணும், செய்ய வேண்டாம். ஏன்? ஞானவது பிரத்யக்ஷாதி பிரமாண விஷயவத்து. அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துடைய விஷயத்தை பார்த்தா போதும். அந்த பிரமாணத்தினுடைய வியாபாரம் இருந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இல்லையா? இது சிவப்பு என்பதை கண் அந்த வஸ்துவை பார்த்தால் போதும், வேலை முடிஞ்சது. உபாசனை அப்படி கிடையாது. அதை கேட்டு பிறகு நம்முடைய செயல் இருக்கு. இதில் கிடையாது. அதே போல அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்தால், சாஸ்திரத்தால் உணர்ந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது பிரத்யக்ஷம் போல ஒரு பிரமாணம் வியாபாரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால்தான் வேதாந்தத்தை நாம் வேதாந்தனுடைய வேதாந்தம் என்பதை விளக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம்? வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். பிரமாணம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வேதாந்தம் தர்ஷனமா பிரமாணமா அப்படின்னு கேட்டால் முதல் நீங்கள் சொல்லணும் வேதாந்தம் பிரமாணம். பிரமாணம் எதற்கு பிரமாணம்? கண் எவ்வாறு ரூபத்தை பார்ப்பதற்கு பிரமாணமோ, வேதாந்தம் நம் ஸ்வரூபத்தை உணர்வதற்கு பிரமாணம். அவ்வளோ. அப்படி பிரமாணமாக இருக்க, வஸ்து தந்திரமாக இருக்க, அகம் பிரம்மாஸ்மி என்பதில் வித்யா, அந்த வித்யையில் அல்லது பிரம்மத்துக்கு எந்த வகையான கிரியா பிரவேசமும் இல்லை அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னு முடிக்கல, இப்போதைக்கு ஒரு கட்டத்தில் முடிக்கிறார். அடுத்தது அறிகிறோம் சொல்கிறோம் இல்லையா? பிரம்மத்தை அறிகிறோம், பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஞானத்துக்கு விஷயமா பிரம்மம் இருக்கா? உபாசனைக்கு விஷயம் கிடையாது. ஆனால் ஞானத்துக்கு விஷயமா இருக்குமா பிரம்மம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விளக்கம் தரார். அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரிங்களா? முடிச்சு. ஓ
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।